இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிரைவாலி இருக்கு இல்லையா, குதிரைவாலியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இதில் ஆனால் குதிரைவாலியை வச்சு மட்டும் செஞ்சால் அது நல்லா இருக்காது. அதோட நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் சிக்கனை சேர்க்கும் போது இந்த குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போது குதிரைவாலி சிக்கன் கஞ்சி செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். குதிரைவாலி சிக்கன் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த குதிரைவாலி 1 கப், சிக்கன் கொத்துக்கறி 100 கிராம், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, சிறிதாக நறுக்கிய தக்காளி 1, சிறிதாக நறுக்கிய கேரட் 1, சிறிதாக நறுக்கிய பீன்ஸ் 5, பச்சை மிளகாய் 3, பூண்டு 5 பல், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, தேங்காய் பால் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி அரை டீஸ்பூன், கரம் மசாலா, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, கடல் பாசி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. குதிரைவாலி சிக்கன் கஞ்சி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். அதாவது இந்த குதிரைவாலி இருக்கு இல்லையா, இந்த குதிரைவாலியை வந்து இப்போ வந்து நிறைய எங்கேயுமே வந்து குதிரைவாலி கிடைக்குது. இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா ஹெல்த் கான்ஷியஸாக வந்து எல்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. கோயிங் பேக் டு ஓல்டன் ஏஜ், அதாவது ஓல்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து என்னென்னா இந்த குதிரைவாலி, சாமை, இது மாதிரி நிறைய வந்து திணை வகைகளை வந்து நம்ம மக்கள்லாம் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குதிரைவாலி என்னென்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 திருப்பு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஊற வச்சுட்டு நல்லா கழுவுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு திருப்பு மட்டும் நீங்கள் இல்லை கழுவாமல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த கஞ்சி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ், கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து டாக்டர்ஸ்ட்டை வந்து முதல்ல அட்வைஸ் கேட்டுட்டு சாப்பிடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. முதல்ல இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் வந்து சூடாயாச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, இதோட கொஞ்சம் மிளகு, சோம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து நான் சொன்ன மாதிரி என்னென்னா முன்னாடி ரெசிபியெல்லாம் நம்ம செய்யும்போது சோம்பு நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இப்போது கொஞ்சம் சோம்பையும் இதில் சேர்த்துடலாம். இதை லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே 1 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து சமைக்கும் போது தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து கருக ஆரம்பிச்சிடும், வெளியில் உள்ளே வந்து குக் ஆகாது. அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் வந்து முழு பூண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஆனால் என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதை சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு. இதில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, அதோட பீன்ஸு, இதை வந்து
நல்லா என்ன செஞ்சாச்சு, அப்படியே டாஸ் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். இப்போ அந்த கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சிக்கனை வந்து நல்லா கொத்து கறின்னுபாங்களே, அதை வந்து எடுத்துருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதே அந்த பீன்ஸ் கேரட்டோட அப்படியே நல்லா என்ன செய்யலைன்னா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். குதிரைவாலி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான, ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், அதே நேரத்தில் எலும்பு தேய்வு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த குதிரைவாலி அரிசி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த திணை வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் இப்போ அந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 85, 90 வரைக்கும் இருந்தாங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தக்காளி, சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா அப்படியே என்ன செய்யலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நாங்கள் வேக வச்சுருக்கிற இந்த குதிரைவாலி என்ன செஞ்சுருக்கேன்னா, நல்லா 5லேருந்து 6 திருப்பு நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து என்ன செய்யலாம்னா, இதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த காய்கறி, அந்த சிக்கன்லாம் வந்து என்னென்னா அந்த குதிரைவாலியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா வெயிட் பண்ணலாம். இதில் வந்து இந்த குதிரைவாலி இருக்கு இல்லையா, குதிரைவாலி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான, ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா யூரினல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்க ஹார்ட் ப்ராப்ளம், அதே நேரத்தில் எலும்பு தேய்வு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு 2 திருப்பாவது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த குதிரைவாலி அரிசி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குட்டீஸுக்கு ஸ்பெஷலாக இப்போமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து மூளை வளர்ச்சி இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லலை, சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த திணை வகைகள், இந்த மாதிரி குதிரைவாலி, இந்த மாதிரி நிறைய திணை வகைகளை தான் என்ன செஞ்சாங்கன்னா சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் இப்போ அந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா 85, 90 வரைக்கும் இருந்தாங்க. இப்போது நம்மளுடைய சாப்பாடு வந்து எல்லாமே வந்து மாறி போச்சு. அதனால் இப்போ எல்லோரும் என்னென்னா, நம்ம வந்து இன்னும் நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ஹெல்த்தியான சாப்பிடணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதோட கொஞ்சம் கரம் மசாலா, வந்து இதில் வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த கஞ்சி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த குதிரைவாலி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதில் வந்து பாசிப்பருப்பும் அதே நேரத்தில் பச்சரிசியும் வேக வச்சு கூட நீங்கள் இந்த குதிரைவாலிக்கு பதிலாக ஆப்ஷன் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சலாம்னா இதை அப்படியே விட்டுறலாம். இப்போது அந்த குதிரைவாலி, அந்த சிக்கனு, அந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதில் கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேங்காய் பாலை அப்படியே இதில் சேர்த்துலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இது நல்லா குழஞ்சிருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க, குழஞ்சா கூட அது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்தும் அதே மாதிரி
பெரியவங்க வயசானவங்களுக்குலாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் இதை வந்து என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய இந்த குதிரைவாலி சிக்கன் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த பருத்திப்பால் பாசிப்பருப்பு பாயாசம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் அ see you, bye bye. இது என்னோட என்ன சமையலோ. see you, bye.